அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 6/3/2025 வியாழக்கிழமை. இன்று வாஸ்து நாள். பூமி பூஜை, வாஸ்து பூஜை, வாஸ்து சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று காலை அல்லது பகல் 10:32 முதல் 11:08 வரை வாஸ்து நேரம் உள்ளது. இந்த நேரத்திலே வாஸ்து பகவான் கண்முழித்து இருக்கின்ற நேரம், கண் திறந்து இருக்கின்ற நேரம். இந்த நேரத்திலே செய்வது ரொம்ப விசேஷம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை திருமயம் கோட்டை பைரவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் மற்றும் செய்வினை, மாந்திரீகம், துஷ்ட சக்திகளை எல்லாம் விரட்டக்கூடிய அற்புதமான மூர்த்தி. உங்கள் அனைவருக்கும் கோட்டை பைரவருடைய அருள் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 22ஆம் நாள். இன்று மாலை 3:55 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:54 வரை கிருத்திகை நட்சத்திரமோ அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:54 வரை அமிர்த யோகமும், காலை 6:26 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கும் அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் உண்டு. நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் எல்லாம் வரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவருடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. பிருதிங்கிராதேவியை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமியிலே இருந்த சிக்கல்கள் தீரும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும். பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு, கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவசரம் காட்டக்கூடாது, நிதானமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக போனாலும் எதில் வர்றவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம டைம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா நடக்கும். டைம் சரியில்லைன்னா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்.
அதே மாதிரி அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். வெஹிக்கிளில் மாற்றணும், காரோ பைக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சம்பளம் போரில் அட்மாஸ்பியர் நல்லா இல்லை, கரெக்டாக இல்லை, ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். அத்தியாவசிய செலவாக இருக்கலாம், ஆடம்பர செலவாக இருக்கலாம், ஆனால் செலவு கூடும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்ட்ரோல் தேவை. செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் பிளானிங் இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி மற்றும் யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனை இருப்பவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், நன்மைகள் நடக்கும். காதலர்களுக்கிடையே அனுகூலமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்மம் ராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அவசரம் பட வேண்டாம். வேலை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகாரிகளோட மோதல் போக்க வேண்டாம். உடல் உபாதை சிலருக்கு இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், செல்ஃப் மெடிகேஷன் வேண்டாம். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல், ஸ்டீல், இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள், படிப்பிலே அக்கறை தேவை. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருளை வச்சுட்டு வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ தேடி அலைவீங்க. கவனமாக இருக்கணும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது முக்கியம். டாக்குமெண்ட்ஸ், ஃபைல் விஷயங்களில் கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். காதலர்கள் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டயட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அது மாதிரி ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள் தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் போட்டு அலட்டிக்காதீங்க. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு அதுக்கு முயற்சி எடுத்த மாணவர்களுக்கு, அது சம்மந்தமான அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல செய்தி, தகவல் எல்லாம் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் செய்து வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். கோவப்படக்கூடாது, அவசரம் காட்டக்கூடாது.
உறவுகளுடன் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் சரி வரலையா, விலகிருங்க, தொங்கிட்டு இருக்காதீங்க. டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது கோர்ட் கேஸாக இருக்கலாம், இல்லை சம்மந்தப்பட்ட டயலாக் இல்லைன்னா கன்வர்சேஷன் பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. சில விஷயங்கள் நீங்கள் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை. குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சளி காய்ச்சல் தொல்லை இருக்கலாம். அது மாதிரி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெண்களுக்கு புது ஆடை ஆவரண வாய்ப்பு உண்டு. விரய செலவு சுப விரயமாக மாற்றிக்கிங்க. வாகனங்களால் சிலருக்கு சில செலவுகள்லாம் சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லா செலவு சேரும். 10 ரூபா வந்தால் 20 ரூபா கையை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். மருத்துவ செலவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணதில் பிரச்சனை இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். நீங்கள் நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பீங்க, ஆனால் போட்ட எஃபர்ட்டு வர்றது குறைவாக இருக்கும். வரும் நாட்களில் நம்பிக்கையோடு இருங்க, நிலைமை மாறும். அட்மினிஸ்ட்ரேஷன், HR போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே டிரைவராக வேலை செய்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பீங்க. ஐசியூலேருந்து இப்போ ரூமுக்கு மாறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆப்ரேஷன் சர்ஜரி செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரியை பிடிச்சுங்க. தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள், தடைகள் தந்த சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். வரன்கள் விஷயங்களில், அதாவது கல்யாணம், திருமணம், விவாகத்துக்கு வரன் பார்த்துருப்பீங்க. அது இழுபறி நிலைமையில் இருக்கும். இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், எங்கள் ஜோசியர் பொருத்தம் குறைவாக இருக்குங்கிறாரு, பொருத்தம் இல்லைங்கிறாரு, இல்லை பொருத்தம் இருக்குது ஆனால் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை, இப்படியே சொல்லிட்டு இருக்க சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, டிஃபன் சென்டர் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு ஃபுட் அலர்ஜி இல்லை ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. தாய் தந்தையுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையோட மோதல் வேண்டாம், கேட்டுட்டு போகிறது நல்லது. சொல்கிறது சிலது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சர்வ மங்களத்தையும் வழங்கி நம்மளை காப்பவர் அவர்தான். சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகரம் ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும்னு அப்படியே எனர்ஜெட்டிக்காக கிளம்பிடுவீங்க. இன்றைக்கி பிஸ்னஸ், தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்திருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு தீர்ப்பு சாதகமாக அமையும். அது பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசர கடை, நாட்டு மருந்து கடை, ஆன்மீக பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், கமிஷன் மண்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள்.
ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாராயணம் பண்ணி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். ரொம்ப நாளாக அதை பண்ணணும், எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்திருப்பீங்க. அது சின்ன விஷயமா கூட இருக்கும். அது இன்னைக்கு நடக்கக்கூடிய நாள். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். அது மாதிரி வெளிநாட்டில் இந்த யூனிவர்சிட்டியில் தான் போய் படிக்கணும், இந்த கண்ட்ரிக்கு தான் போகணும், இந்த கண்ட்ரியில் போய் நான் செட்டில் ஆகணும், பிஆர் வாங்கணும், சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு சில பேர் எய்மாக இருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள், மீடியா, சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வியாபாரம், தொழிலிலே மந்த நிலைமை மாறும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை அம்மன் வழிபாடு. சூலினி துர்க்கையை நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீன ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவசரம் காட்டாதீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை, அக்கறை தேவை. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு உங்கள் திறமை, பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படும். சமூகத்தில் நல்ல பெயர் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், உங்களுக்கு நல்ல பெயர் கட்சி தலைமையிடம் கிடைக்கும். திடீர் செலவுகள் வந்து சேரும் சில பேருக்கு. அத்தியாவசிய பொருட்களை மீறி வேற ஆடம்பர பொருட்களை இன்னைக்கு வாங்காதீங்க. பிளானை போஸ்ட்போன் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கவனமாக, அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மினிமார்ட் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுறது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க வேலூர் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.